ஹாய் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். மக்களால் நாள் மக்களுக்காக நான் தான் உங்கள் லவ்லி பேபிமா. ஒரு விஷயத்த நம்ம போராடி வாங்கணும்னு நினச்சா அது கண்டிப்பாக வாங்கிடுங்க. அதுக்கு உதாரணம் என் பையன்தான். எப்படியா 2026 பிறக்கும் போது என் கையில் வண்டி இருக்கணும் அப்படின்னு சொல்லி தம்பி சொல்லிக்கிட்டே இருப்பான். எப்படியோ போராடி ஏதோ ஒரு பணம் டியூவில் வாங்குறதுக்கான கடவுள் இறைவன் அருள் இருக்கிறனால வாங்கியாச்சு. வாங்கி சாமி கும்பிட்றதுக்காக கோயில் முன்னாடி, புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள பெரிய கோயில், அந்த கோயில் முன்னாடி பூஜை போடுறதுக்காக நிப்பாட்டி வண்டியை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. தம்பி வண்டி வாங்கினதுக்காக மனமார்ந்த வாழ்த்துக்கள். உங்கள் எல்லோருடைய சப்போர்ட்டும் தம்பிக்கு இருக்கணும், ஆசீர்வாதமும் இருக்கணும். நீங்களும் வாழ்த்துங்க. பொலிரோ பிக்கப்புங்க, லோடு வண்டி, 3.5 டன் ஏற்றுற வண்டி தம்பி வாங்கியிருக்கு. கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. இந்த வீடியோ பார்க்குற அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் கோடான கோடி நன்றி மக்களே. ஒரு விஷயத்துக்காக போராடிட்டு இருக்கும் போது ஒரு நல்ல எண்ணத்தோடு போராடினா அது கண்டிப்பாக நம்மளுக்கு வருங்கிறதுக்கு உதாரணம் என் பையன்தான். பாருங்கள், எப்படியாவது நான் 2026 பிறக்கும் போது என் கையில் நான் வண்டி எப்படியாவது வாங்கிடுவேன், நான் வாங்கி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. எப்படியோ போராடி முட்டி மோதி வாங்கிருச்சு. சூடம் எரியிற வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். பெரிய சூடனால ரொம்ப நேரம் ஆயிடுச்சுங்க. ரொம்ப நேரமாக நின்று எரிஞ்சிச்சு. சரி, நின்று தாமதமாக ஆனாலும் பரவாயில்லன்னு வெற்றிகரமாக நல்லா செகண்ட்ஸில் தாங்க வாங்கினுச்சு. புது வண்டி வாங்குறதுக்கு சொந்த வீடு இருக்கணும், அப்படி ஃபார்மாலிட்டிஸ் நிறையா சொல்கிறாங்க. அதனால் புது வண்டி வாங்க தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தார். ஆனால் தம்பினால் வாங்க முடியல. ஏதோ கடவுள் நம்மளுக்கு கொடுத்தது போதும் அப்படின்னு சொல்லி செகண்ட்ஸில் தாங்க புதுப்பிச்சு வச்சுருந்தாங்க வண்டி. ஒரு ஓனர் தான். இந்த வண்டியை வாங்கினதில் ரொம்ப சந்தோஷம் எல்லாத்துக்குமே. அம்மாவுக்கு எல்லாத்துக்குமே சந்தோஷம், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தம்பிக்குன்னு ஒரு பொழப்பு, தம்பிக்குன்னு ஒரு வருமானம் வரத்துக்கான ஏற்பாடு பண்ணிக்கிடுச்சு தம்பியாவே. யார் ஒரு துணையும் இல்லை, யார் உதவி இல்லாமல் தான் மூலியமாக தான் கை ஊனி கரணம் பாய்வாங்களே அது மாதிரி செஞ்சு தான் உழைப்புலையே நான் வாங்கி காட்டுறேன்னு சொல்லி வாங்கி கட்டுக்கிச்சு. அதுக்கு வந்து மனமார்ந்த நன்றி, மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஒரு வீடியோவை எடிட் பண்ணி எப்படி பேசணும் கூட எனக்கு தெரிலங்க. நான் வந்து யூடியூப் வச்சுருக்கிறேன். நிறைய பேர் சொல்கிறாங்க, நீங்கள் வீடியோ கரெக்டாக போடுறீங்க வரீங்கக்கா, அதை கரெக்டான ஃபார்மில் பேசுங்கங்கிறாங்க. அதெல்லாம் நம்மளுக்கு தெரியல. எப்படியோ சூடாக அணைஞ்ச பிறகு வண்டி எடுத்தாச்சு. வண்டி